Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Bajaj RS 200 full review தான் பார்க்க போறோம். Bajaj பாத்தீங்கன்னா RS 200 Bs6 launch பண்ணிருக்காங்க. First time நம்ம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா subscribe பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். வாங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிஸ்க் பிரேக் வந்து ஆன்டி லாக்கிங் சிஸ்டம், டுயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரேர் வந்து 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர்ஸ் வந்து 100 mm ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. ரேர் வந்து 130 mm டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்ஜின் சைட் பார்க்கலாம் வாங்க. 4 valve ட்ரிபிள் ஸ்பார்க் DTSI இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்ஷனில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பவர் அண்ட் டார்க் 24.5 அண்ட் 18.6 டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் gearbox தான் கொடுத்துருக்காங்க. தென் லிக்விட் கூல்டு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டூர் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். சீட் பொசிஷன் கூட பேலன்ஸ்டாக இருக்குது. இதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா BS4ல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் BS6லையும் கொடுத்துருக்காங்க. அப்படி அடிஷ்னலாக BS6ல் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் கேத்தலிக் கன்வெர்ட்டர், O2 சென்சார், டுயல் சேனல் ஏபிஎஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. தி ரியர் டிஸ்க் பிரேக், டுயல் டோன் சேனலுக்கு வரக்கூடிய கேபிள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது O2 சென்சார் அண்ட் கேத்தலிக் கன்வெர்ட்டர். ஃப்ரண்ட் ஹேண்டில் பார் பக்கத்தில் கூலன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோனோ நைட்ரா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பேக் டிஸ்க் பிரேக் ஆயில் பாக்ஸ். டெயில் லேம்ப் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெயிலோட டிசைனும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க். அதுக்கப்புறம் மைலேஜ் வந்து 35 கொடுத்துருக்காங்க. 30 கிடைக்கும். ஃப்ரண்ட் ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டிகேட்டர், ஃபியூயல் இண்டிகேட்டர், பேட்டரி இண்டிகேட்டர், ஏபிஎஸ் இண்டிகேட்டர் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் நியூட்ரல் இண்டிகேட்டர் இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஹை பீம், லோ பீம் பட்டன் கொடுத்துருக்காங்க. டேனிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு ஹேண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இன்ஜின் ஆன் ஆஃப், செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் சவுண்ட் வந்து டியூக் சவுண்ட் மாதிரியே இருக்குது.
ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லோ பீம், இன்னொன்று வந்து ஹை பீம். ஹெட்லாம்ப் பக்கத்தில் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்போவுமே ஆனில் இருக்கும். சாரி கார்ட் மெக் கார்ட் ரெண்டுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. Thanks for watching this video. Like, share and subscribe பண்ணுங்க.